அம்மா ஆரத்தி எடுத்துக்குங்க. எனக்கு கொடுங்க. நிக்கிறல்ல. கொடுங்க கொடுங்க. தள்ளு தள்ளி நில்லு. அண்ணே கொடுங்க. அண்ணே எனக்கு எனக்கு கொடுங்கண்ணே. எனக்கு கொடுங்கண்ணே. இன்னும் என்ன பொண்ணு இவ? வர்ற வழியில விக்ரம் கிட்ட அப்படி சண்டை போட்டா, இப்ப என்னடான்னா குழந்தைங்களோட போட்டி போட்டுக்கிட்டு பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா. இங்க பாத்தியா? இந்தா சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? இந்தா. ஏமா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, அப்புறம் எதுக்கு என் பேரன் கூட மட்டும் சண்டை போடுற? அப்பா, இப்பவாவது என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறீங்களே. அது என்னன்னே தெரியல. அவருக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் மீட்ல இருந்தே செட் ஆகல. திரும்ப திரும்ப பாக்கும் போதெல்லாம் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. அவர் என்ன ரொம்ப ஹார்ஷா திட்டாரு. நானும் பதிலுக்கு கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். சாரிமா. பரவாயில்ல விடு. விக்ரமும் உன்னை போல ரொம்ப நல்லவன் தான். போக போக உனக்கே புரியும். சரிம்மா, ட்ரை பண்றேன். அது சரி, வரேன். சாரி, இது கூட காட்டுங்க. கிருபா, 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 ஏன் கத்துற? விக்ரம் வந்துட்டான். அப்ப கோயிலுக்கு போலையா? கோயிலுக்கு தான் போயிருக்கான். போற வழியில சட்டையில சேர்பட்டுடுச்சு. அதான் சட்டையை மாத்திட்டு போலான்னு வீட்டுக்கு வந்திருக்கான். சட்டையில எப்படி சேறுபட்டுச்சு? ரொம்ப முக்கியம். அத்தை இல்லாம விக்ரம் தனியா வந்திருக்கான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம பிளான சக்சஸ் பண்ணலாம்னு பார்த்தா நீ சட்டையில எப்படி சேர்பட்டுச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. முண்டம். அப்ப ஓகே. ஏ தத்தி, என்ன வர மாத்திரை எடுத்துக்கிட்டியா? போ எடு, சீக்கிரம் எடுக்கிறேன். எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம், எடு. ஓகே. சாப்பிடுற நேரத்துல மேக்கப் வர. போ போ. வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. உட்காரு உட்காரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சீக்கிரம் மாத்திரை வாயில போடு, மென்னு முழுங்கு. வரதா? என்னம்மா, என்னாச்சுமா? இது காட்டுங்கம்மா. என்னமோ குத்துற மாதிரி இருந்தது. இது ஏதோ குத்துன மாதிரி தெரியலையாமா? பாம்பு கடிச்ச மாதிரி இல்ல தெரியுது. ஐயோ அம்மா, அங்க பாருமா, பாம்பு போகுது. ஐயோ, நல்ல பாம்பு மாதிரி தெரியுது. விஷம் தலைக்கு கேறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோமே.
ஐயோ இப்ப என்ன பண்றது? யார் இருக்கீங்க அங்க? சீக்கிரம் வாங்க. அஞ்சனா தேவி அம்மாக்கு பாம்பு கடிச்சிச்சு, சீக்கிரம் வாங்க. ஐயோ என்னது பாம்பு கடிச்சிருச்சா? ஐயோ அம்மா என்னமாச்சு? ஐயோ அம்மா உட்காருங்க. ஆஸ்பத்திரிக்கு போலாமா? உட்காருங்கம்மா. பாத்து விசை ஏறதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு போகணுமே. இவங்க கூட யார் வந்திருக்கா? வாங்கம்மா, ஐயோ, பேசிட்டே ஆஸ்பத்திரி இருக்காங்க. போலாம். அம்மா, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போங்கம்மா. போலாமாமா? அம்மா என்னாச்சு? வாங்கம்மா. பாம்பு கடிச்சிச்சு சாமி. அம்மா, கொஞ்சம் வழி விடுங்க. ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அம்மா அஞ்சனா தேவியம்மா நீங்களா? இந்த அம்மா தனியா வந்திருக்காங்க போல இருக்கு. கூட கூட யாரும் வரலையே. கொஞ்சம் தள்ளுங்கம்மா. பாம்பு கடிச்சுனா? ஐயோ என்னாச்சு இவங்களுக்கு? அம்மா பாம்பு கடிச்சிச்சுமா. பாம்பா? ஆமாம்மா. ஒண்ணு ஆகாதும்மா. நல்ல வேலை. நல்ல வேலை, ஒண்ணும் ஆகல. போங்க. தெய்வம் மாதிரி வந்து இந்த பொண்ணு காப்பாத்துச்சு. போங்கம்மா. நல்ல வேலை. இந்த வயசுலயே எவ்வளவு உதவி செய்யறேனோ. சாமி. பாத்துக்கோமா. பாத்துக்கம்மா. பாத்துக்கோ. வரோம். ம். சரிங்கம்மா. வரமா? ரொம்ப நன்றிமா. இந்த கோயிலே இவங்க பாட்டனார் கட்டின கோயில் தான். கோயிலுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கற கைமா இது. இந்த கோயில் இப்படி ஆயிடுத்துன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. காஞ்சி காமாட்சி மாதிரி இவங்கள வந்து காப்பாத்தணுமா. நீ நல்லா இருப்பமா, க்ஷேமமா இருப்ப. உட்காரு. ரொம்ப நன்றிம்மா. இதுல என்னம்மா இருக்கு? நீ எங்க இருக்க? டி நகர்ல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கேன். ஆ, அப்பா அம்மால? யாரும் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ஹோம்ல தான் வளர்ந்தேன். அம்மா, நானே அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணதில்ல. நீங்க ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப கூட கோவிலுக்கு டைம் பாஸ் பண்றதுக்காக தான் வந்தேன். மத்தபடி நோ ஃபீலிங்ஸ். ஏமா, அன்னைக்கு எங்க ஆபீஸுக்கு இன்டர்வியூ வந்தியே, வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணிட்டியா? வேலை இருந்தா நான் ஏன் டைம் பாஸ் பண்ண கோவிலுக்கு வரேன்? அன்னைக்கு மாரியாத்தா வேஷம் போட சொல்லி உங்க பேரை என்ன பேய் ஓட்டி விட்டாரு. அந்த கடுப்புலயே மாடலிங் பக்கம் போறதே இல்ல. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பிஏ வேணும். வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? யோசிக்காதம்மா. சாக்ஷாத் மகாலட்சுமியே உன்னை தேடி வர்றாமா. ஒத்துக்கமா, ஒத்துக்கோ. ஓகேமா. ம், அன்னைக்கு வந்து ஆபீஸ்க்கே வரணுமா? வேண்டாம், வீட்டுக்கு வா. வீடு தெரியும்ல? தெரியுமா? நான் வேணா உங்களை வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ நார்மல் ஆயிட்டேன். சாமி, தடங்களுக்கு மேல தடங்கள் ஆகுது. மறுபடியும் ஒரு பூஜை பண்ணிடலாமா? பேஷா பண்ணிவிடலாம். சரி, வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. வரேன். சரிங்கம்மா. ஆ. அப்பப்பா, இது நுரை வந்துருச்சு. அம்மா, நுரை நல்லது. படு 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 படு. ஐயோ, விருந்து சாப்பிட்ட மாதிரி படுத்துட்டு இருக்கியே. பேஷன் சாப்பிட்டு இருக்கேன், அத மறந்து சரி. அலங்கோலமா படு படு. சூப்பர். இத பார், இப்ப நீ பண்ண போற பர்ஃபார்மன்ஸ்ல தான் விக்ரம் உன் கழுத்துல நீ தாலி கட்ட வைக்கணும். ஓகே. இப்ப பாரு என் பர்ஃபார்மன்ஸ். ஐயோ ஐயோ ஐயோ, யாராவது வாங்களே. கிருபா, சீக்கிரம் ஒண்ணு படு. ஐயோ, யாராவது வாங்களே. ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஓவரா டோஸ் ஏத்தணுமோ? ஐயோ ஐயோ ஐயோ, கிருபா இப்படி பண்ணிட்டியே கிருபா. ஐயோ 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 மச்சான். என்னாச்சுண்ணே? என்னாச்சு மாப்ள? பாரு மச்சான். என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. கிருபா, என்ன? அச்சச்சோ. கிருபா, 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 ஏன் எழுந்திரு. கிருபா? கிருபா,
கிருபா எழுந்திருமா. என்னாச்சு கிருபா? மாப்பிள என் பொண்ணு நீங்க கிடைக்க மாட்டேன்ற ஏக்கத்துல விஷத்தை குடிச்சிட்டா மாப்பிள. ஐயோ நான் என்ன செய்வேன் இறைவா என் தலைவா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமா மாப்பிள என் பொண்ணு விக்ரம் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு நினைக்கிறப்பா. விக்ரம் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாப்பா. ஆனா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. மாப்பிள எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நான் அதை ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் அனாதையா சாவ போறப்பா. அனாதையா சாவ போறேன். ஐயோ கிருபா நீ இல்லாம நானும் அம்மாவும் எப்படி அங்கிள் ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க. முதல்ல ஹாஸ்பிடல் போயிட்டு வாங்க. யாரும் ஹாஸ்பிடல் கொண்டு போவேன். அவ இப்படியே கிடந்து சாப்பிட்டு செத்து போ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நிலைமையில இருக்கா? பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? நானா பைத்தியம்? நானா பைத்தியம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தாயா என் பொண்ணை பைத்தியம் ஆகிட்டீங்க. சொந்த மாமா பையனே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது தப்பா 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 தப்பா. ஓ டிராமாவா? இருடி, ஓவர் ஆக்டிங்கா இருக்கே. இத உடனே பாட்டிக்கிட்ட சொல்லி ஆகணும். சின்ன வயசுல இருந்து விக்ரம் தாவனுக்கு மாப்பிள்ள, விக்ரம் தாவனுக்கு மாப்பிள்ளன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இப்ப அது இதுன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னா அவ என்னையா பண்ணுவா? சேர்த்து தான் போவா. அங்கிள் முதல்ல கிருபாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் அங்கிள். அவ சீரியஸா இருக்கா. இப்ப போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. வேணா விக்ரம், ஆசைப்பட்டவன் கிடைக்காம என் பொண்ணு மனசு நொந்து அறப்போடுமா வாழத்தை விட அவன் செத்தே போகட்டும். அங்கிள் வாங்க அங்கிள், முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அவளை வேணாம் சொல்றேன். முதல்ல தள்ளுங்க. வேணாம் சொல்றேன். சும்மா இருங்க அண்ணே. விடுங்க விடுங்க. இன்னைக்கு காப்பாத்திடுவீங்க. அவன் திரும்பவும் இதே மாதிரி விஷத்தை குடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? அப்ப காப்பாத்த முடியுமா உங்களால? முடியாதுல்ல முடியாதுல்ல. அதான் எப்போ சாவ போறோம். இப்பவே சாவட்டும், இப்பவே சாவட்டும், இப்பவே சாவட்டும். அப்பா கிருபா. அங்கிள் கிருபா இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அங்கிள். நான் பாத்துக்கிறேன். இல்ல மாப்ள, நீங்க வாய் வார்த்தையா சொன்னா நான் நம்ப மாட்டேன். உங்க பாட்டி வந்து நின்னா நீங்க வேற மாதிரி பேசுவீங்க. எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என் பொண்ணோட ஆசை கனவு எல்லாமே உங்க கையால தாலி கட்டிக்கணும் தான். அவ கழுத்துல தாலி கட்டி நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. தாலியை கட்டி ராம்கி, இது ரொம்ப தப்பு. பொண்ணு சாக கிடக்குறா. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீ காரியத்தை சாதிக்க நினைக்கிறியா? மச்சான், தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தா தாயா தெரியும். உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா உனக்கு புரியும். ஒரு தகப்பனா நான் பண்றது சரிதான். அங்கிள் அதெல்லாம் பாட்டி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அங்கிள். முதல்ல கிருபாவை காப்பாத்தலாம். வேண்டாம் மாப்ள, உன் பாட்டி என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர விட மாட்டாங்க. அன்னைக்கு பாத்தீங்கல்ல, உங்களை சும்மா கட்டி பிடிச்சதுக்கே எவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு. அவங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல மாப்ள. என் பொண்ணு உசுரோட இருக்கணுமா வேணாமான்னு இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. விக்ரம், கிருபா மாப்ள, தாலி கட்டு விக்ரம். அதுதான் என்னோட கடைசி. மாப்ள, என் பொண்ணோட கடைசி ஆசை தாலி அவ கழுத்துல கட்டுங்க. மாப்பிள்ள, உங்க காலில் விழுந்து கேக்குறேன், காலில் விழுந்து கேக்குறேன். என் பொண்ணு உசுறு போறதுக்குள்ள இந்த தாலி அவ கழுத்துல கட்டிடுங்க மாப்பிள்ள.
மாப்பிள்ள தாலி அவன் கழுத்துல கட்டுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கிருபா கழுத்துல தாலிய கட்டுங்க மாப்பிள்ள, தாலிய கட்டுங்க. ஐயோ மாப்பிள்ள, தாலிய கிருபா கழுத்துல கட்டுங்க மாப்பிள்ள, கட்டுங்க. அத்தை, 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 அத்தை. கிருபா விஷத்தை குடிச்சிட்டா, விஷத்தை குடிச்சிட்டா. பாட்டி, அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. தப்பல ஏன் மேலதான். கொன்னுடுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், வீட்டு விட்டு துரத்திடுவேன். வா விக்ரம். சந்திரிகா வேற கோபமா இருக்கா, ஏதாவது பேசி சமாளிப்போம். பாத்தியா சந்திரிகா, உங்க அம்மா எப்படி கிருபாவை அடிச்சிருக்காங்கன்னு? இந்த வீட்டுல வேலைக்காரங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட நம்ம பொண்ணுக்கு இல்ல. கிருபாவை அடிச்சா கேட்க ஆள் இல்லைன்ற திமிர்ல தானே உங்க அம்மா அப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. இத நீ தான் அடிச்சு கேட்கணும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்கதான். உங்களை யார் இந்த மாதிரி பண்ண சொன்னது? உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? அம்மா, அப்பா பண்ணது தப்பாவே இருக்கட்டும், அதுக்குன்னு பாட்டி என்னையும் அப்பாவையும் அடிப்பாங்களா? என்னைக்காவது பவித்ராவையும் யாழினியும் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களா? பாட்டிக்கு நம்மள பார்த்தா ரொம்ப கேவலமா தெரியுதுமா. இத நீதான் கேட்கணும். வா என் கூட, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். அண்ணா, அண்ணா, அண்ணா. என்ன சந்திரிகா? அண்ணன்னு நீ எல்லாம் எதுக்கு இந்த வீட்ல இருக்க? உன் கண்ணு முன்னாடி தானே இதெல்லாம் நடந்துச்சு. என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா? அம்மா அவளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சந்திரிகா, தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காத. அதான் முடிஞ்சிருச்சுல்ல, அதோட விடு. அதெல்லாம் நான் விடுறதா இல்ல. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என் பொண்ணுனா அம்மாவுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சந்திரிகா, அத்தை ஒண்ணு சும்மா அடிக்கல. கிருபா பொய்ய டிராமா பண்ணி விக்ரம ஏமாத்தி தாலி கட்ட வைக்க பார்த்தா. அத அத்தை கோவத்துல அடிச்சாங்க. தப்பு கிருபா மேலதான். நீங்க வாய மூடுங்க அண்ணி. இது என் பொண்ணு பிரச்சனை. அதுல சந்திரிகா. கல்பனா, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? விக்ரம் என் பொண்ணை கட்டிக்கிற முறை தானே. அவ விக்ரம் மேல ஆசைப்பட்டது தப்பா? ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா, அதுக்குன்னு அடிப்பாங்களா? அத்தை, பாட்டி ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க. நீ பேசாத விக்ரம், உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். நான் என்ன தப்பு பண்ண அத்தை? நீ எதையுமே பண்ணாததுனாலதான் பிரச்சனையே. கிருபாவு மேல பைத்தியமா இருக்கான்னு தெரியும்ல. பாட்டி கிட்ட நான் கிருபாவை தான் கட்டிப்பேன்னு நீ சொல்ல வேண்டியது தானே. உனக்கு கிருபாவை பிடிக்கும் தானே? நீ கிருபாவை லவ் பண்றல்ல? அது அத்தை, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. நீ சொல்லு, உங்க பொண்ண பிடிச்சிருக்கு, நான் கிருபாவை லவ் பண்றேன்னு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு தெரியும்.
சொல்லு விக்ரம். கிருபாவை லவ் பண்றேன்னு சொல்லு. சொல்லு விக்ரம். கிருபாவை லவ் பண்றேன்னு சொல்லு. என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லு. உன் ஒரு வார்த்தையில தான் அவ வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சொல்லு விக்ரம். கிருபாவை லவ் பண்றேன்னு சொல்லு. சந்திரிகா